ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். போய் பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோட கண்டினியூஷனாக தான் வந்து காட்டுறானுங்க. போன எபிசோடில் ஹீரோ அவனை வெட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதில் இருந்து தான் வந்து காட்டுறானுங்க. ஹீரோ செஞ்சு வச்ச சில மாதிரி அதே இடத்துல உறைஞ்சி போய் நிற்க ஹீரோவுக்கே சரியான ஷாக்கு. இதை நானாக பண்ணேன் அப்படின்ட்டு வந்து அந்த தலையை வந்து பார்க்குறான். அந்த செத்தவனோட கூட்டாளிங்க 2 பேருமே இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் செத்துட்டாரா அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அதை வந்து நோட் பண்ணுறான். இருந்தாலும் ரிட்டன் அட்டாக் பண்ணுவானான்னு பார்த்தா இல்லை, அதை வந்து அப்படியே தான் நிற்கிறான். கூட அந்த சோல்ஜர் வந்து தடுக்க, எந்த சோல்ஜர் அப்படின்னா அவரோட பேர் வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் ஹீரோவை 2வது எபிசோட்லேயே 3வது எபிசோட்லேயே வந்து அவர் கூப்பிட்டு போயிருப்பார். வந்த வேகத்துக்கு ஒரு அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் பண்ண வந்தவன் பறந்துட்டு போய் வந்து விழுறான். போய் விழுந்தவன் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே வந்து ஆகணும், யாரை கொண்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இதை எதுவுமே காதில் வாங்காத அந்த சோல்ஜர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹீரோவை ஒரு உதவிட அவனுமே அவுச் அப்படின்ட்டு சவுண்டு விட்டு வந்து கீழே வந்து விழுறான். அவருமே ஹீரோ கிட்டே போயிட்டு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்ட்டு அடிக்க போக அதை வந்து ஹீரோயினி வந்து தடுக்கிறாங்க. இல்லை வேணாம், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு. எங்களேடி நீங்கள் இங்கேருந்து போகல அப்படின்னாக்க பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி அழுந்துக்கிட்டே ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அவனுமே கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து போகிறான். போகும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி தான் வந்து ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து போக வந்து பாரு, இல்லாட்டி உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்து போகிறான். அவன் போன அடுத்த செகண்டே ஹீரோயினி கிட்டே போயிட்டு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நான் ஓகே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். உடனே ஹேக் பண்ணிக்கிட்டு சாரி என்னை மன்னிச்சிரு, எல்லாம் என்னால் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கவனக்குறைவாக வந்து இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்ல இதோட இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு இடத்துல ஒரு புக்கை தான் வந்து காட்டுறானுங்க. புக்கை யாரோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்ட அந்த இடத்துல தான் செத்து போனவனோட அப்பா வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. என்ன போஸ்டிங் அப்படின்னா நிதி அமைச்சராக வந்து இருக்கான். சிம்பிளாக சொல்ல போனாக்க அவன் வந்து ஒரு கணக்கு பிள்ளை, அவ்வளோதான். ஆமாம், அவன் பையன் இறந்தது ஒரு வருத்தமான விஷயந்தான் அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்ல அந்த பையனோட அப்பாவும் இது எல்லாத்துக்குமே நீ இங்கே பதில் சொல்லியே வந்து ஆகணும், நீயே வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்ட்டு தெரியுதான்ட்டு அவரும் ஒரு முறைக்க அவன் அவ்வளோதான் ஆள் பயத்தில் ஷாக்லேயே செத்துடுறான். அந்த இடத்துல சாக வளரல, சும்மா தான் சொன்னேன் அப்படி. அந்த பையனோட அப்பாவை மிரட்டிட்டு அவருமே டீயை ஊற்றி வந்து குடிச்சிக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து இருக்க திடீர்னு அந்த பையனோட அப்பா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எல்லாத்த கூட மன்னிச்சிருவோண்டா, ஆனால் என் பையனை கொண்டது ஒரு லோ லெவலான வாரியர், அதை நினச்சாதான்டா வருத்தமாகுது அப்படின்ட்டு அவர் வந்து கடுப்பில் கத்த பின்னாடி டோர் வந்து ஓப்பன் ஆகுது. 2 பேருமே வந்து சைலண்ட் ஆகுது. பின்னாடி ஹீரோயினி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரான அடுத்த செகண்டே தரையில் மண்டி போட்டு சாங்காவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லா தப்பும் என்னோடது தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வேணும்னா என்ன கூட அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல அந்த பையனோட அப்பா செமையாக வந்து டென்ஷன் ஆகிட்டு என் பையன் அப்படி இப்படின்ட்டு வந்து கத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் அப்படி ஹீரோயினிக்கிட்ட கத்திகிட்டே இருக்கும்போது ஹீரோயினியை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக வந்து சொல்லிடுறான். அதை கேட்ட அவரும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை பற்றி இப்படி தப்பாக வந்து பேசுது அப்படின்ட்டு அவர் வந்து டீ கப்பை உடச்சிக்கிட்டு முறைக்க இந்த இடத்துல வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க. அந்த டைலாக்கை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா சிரிக்காதீங்க. விஜயண்ணா படத்தில் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும்ல, அதே மாதிரியான டைலாக் இங்கேயுமே வந்து வருது. ஆனால் இங்கே லயனுக்கு பதிலாக டைகர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த டைலாக் வந்து புலிக்கு என்ன தான் வயசானாலும் புலி ஆல்வேஸ் புலி தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நான் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைச்சலாக இருந்தேன்னா என் மண்டையை இழக்க வேண்டியதாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு லைஃப்க்கு பதிலாக இன்னொரு லைஃப் அப்படின்ட்டு அவர் வந்து டீல் வந்து பேசுகிறாரு. இதை கேட்ட அந்த மனுஷனும் ஒரு லைஃப்க்கு பதிலாக இன்னொரு லைஃபா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கிட்டே அவரோட கையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து தொடைக்கிறாரு. அதுதான் என் பையனை கொன்னான்ல, அவனோட உயிர் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோயினியும் கொஞ்சம் பதட்டத்தோடவே வந்து பார்க்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீ பண்ணிக்கோ, எங்கே வேணுனாலும் போய் பிடுங்கிக்கூடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டவன் ஸ்ட்ரைட்டாக நான் எம்பரர் கிட்ட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு வந்து கத்துறான். டேய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன்னால் என் மயிரை கூட வந்து பிடுங்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதோட இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில்
இப்போ அந்த கிழவியோட கேங்கு தான் வந்து கட்டுறானுங்க. இந்த கிழவியோட கேங்குக்கு நான் நானி அப்படின்ட்டு வந்து பேர் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் நான் இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா ஹீரோ தான். ஹீரோவும் நீங்களா, நானும் வேறு யாரோ என்னமோ அப்படின்ட்டு வந்து நினச்சேன்ட்டு வந்து சொல்கிறான். சரி சொல்லுங்கள், எதுக்காக வந்தீங்க அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் டெரராக வந்து கேட்க, என்னை வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்களா அப்படின்ட்டு அவனே வந்து எழுறான். இதை கேட்டவங்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் மாஸ்டர் அப்படின்ட்டு மரியாதை வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களும் மரியாதை வந்து தராங்க. இதுக்கான ரீசன் அந்த தாத்தா தான் வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் போயிட்டு ஹீரோவை வந்து கூப்பிட்டாங்க, நான் அவனுக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை இங்கே ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறான். தாத்தா இப்போ டீ கப்பில் டீயை வந்து ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். முன்னாடி தான் ஹீரோ இருக்கான் போல, நான் உன்னை தத்தெடுத்ததுலேருந்து உன்னை சரியாக வந்து கவனிக்கிறது கூட இல்லை, அதனால் நீ என்ன மேலே கோபமாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த உடையில் நீ பார்க்க ஆள் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் ஹீரோ மண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா தான் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எனக்கெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது, நீங்களே வந்து சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நான் இப்போ கூப்பிட்டதுக்கான காரணம், இப்போ நான் இருக்கக்கூடிய பதவியில் நிறைய வந்து இனிமே வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து உருவாக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்காக தான் உன்னை வந்து கூப்பிட்டேனான்னா, இல்லை நானும் ரெமியும் எங்களை நாங்களே வந்து காப்பாற்றிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. இதில் உன்னை வேறு காப்பாற்றணும் அப்படின்னா அது ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் கழித்து மோயாங் வந்து ஒரு தனி படையை வந்து க்ரியேட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து போகிறான். நீயும் அவன் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ தனியாக ஹீரோ வந்து நடந்து வந்து போகிறான். நடந்து போகும்போது அவர் சொன்னதெல்லாம் வந்து யோசித்து பார்க்க, ஆமாம் அவர் சொன்னதுமே வந்து ஒரு வகையில் கரெக்டு தான். நான் வந்து மோயாங் கூட போகிறது தான் வந்து நல்லது. அப்படி போனால் மட்டும்தான் என்னால் ஸ்ட்ராங்காக முடியும் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே நான் வந்து யாரையும் சாக விட போகிறதில்ல, நானும் சாக போகிறதில்ல அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி வந்து போக, முன்னாடி வந்து ஒரு நிழலில் யாரோ வந்து நிற்கிறாங்க. யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். வேறு யாரும் இல்லை, ஹீரோயினி. இதுதான் ஹீரோயினியும் கிட்ட வந்துட்டு ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நீ வந்து என்னை விட்டு போகிற அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்ட, நீ வேணா வா அப்படின்ட்டு வந்து அவரை வந்து கட்டிப்பிடிச்சி ஹீரோ வந்து இப்போ நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ், அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நம்ம எப்போவுமே சிப்ளிங்ஸ் வந்து இல்லை, நீ வேணும்னா வா, நம்ம 2 பேரும் இப்போயே இந்த இடத்த விட்டு வந்து ஓடிடலாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வந்து வாழலாம் அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து ஹீரோக்கிட்ட சொல்ல, ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டன் வந்து வந்துடுவேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படியே 2 பேரும் நிழல்லே நின்றுருக்க மாதிரி காட்ட, லாஸ்ட்டாக 2 பேருமே வந்து பிரிஞ்சு வந்து போகிறாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர். ஹீரோ இப்போ புது யூனிஃபார்மில் ஆளே டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரிய பையன் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல தான் ஹீரோயினியுமே துணியை வந்து தைச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஹீரோ நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோயினி வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ அவனோட காலரில் இருக்கக்கூடிய அந்த பெண்டண்ட்டை வந்து எடுத்து மாட்டி விட்டு வந்து போகிறான் அந்த இடத்த விட்டு. சரி ஓகே, உனக்கு எப்பயாச்சும் என் ஞாபகம் வந்தாக்க இந்த பெண்டண்ட்டை வந்து எடுத்துப்பாரு அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி கிட்டே சொல்ல, ஹீரோயினி வந்து செமையாடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுடான்ட்டு ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். இப்போ அந்த பெண்டண்ட்டை தான் வந்து காட்டுறாங்க. மறுநாள் காலையிலேயே அவங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாருமே தடபுடன்ட்டு எல்லோரும் ரெடியாக கேரேஜையுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, எல்லோரும் நம்ம இப்போ வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு மோயங்க வந்து கத்துறான். இவன் தான் ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான், பேர் தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பான். அவனும் ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து நீ ஏன் சோகமாக இருக்கு அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு வந்து கேட்குறான். ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு பொய்யான ஒரு சிரிப்பை வந்து சிரிக்க, டேய் நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டே இப்போ இந்த டீமை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்ட்டுமே வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்லிடுறான். ஆல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ட்ரூப்ஸ் ரெடி பண்ணிட்டு ரெடியாக வந்து இருங்க, நம்ம இப்போ பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்ட்டு ஹீரோ சத்தமாக வந்து கத்த, பின்னாடி இருந்து மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சத்தம். யாரா அப்படின்ட்டு பின்னாடி ஹீரோ திரும்பி பார்த்தா அது வந்து நானியோட டீம் தான். இந்தாங்க எங்களேடி வந்து உங்களுக்காக ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து கொடுக்க, ஹீரோவும் அவளுக்கு நான் நன்றி சொன்னதாக வந்து சொல்லிடுங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவளை பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போகிறான். மனசுக்குள்ளே நான் கூடிய சீக்கிரத்தில் உனக்காக வரேன் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, இதோட இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்றுட்டு ஹீரோ வந்து போகிறது, ஹீரோயினி வந்து மறைமுகமாக வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு வந்து பார்க்குறாங்க அவங்க கொடுத்த பெண்டண்ட்டை வச்சுக்கிட்டு.
பத்திரமா திரும்பி வா சாங்கா அப்படின்ட்டு ஹீரோயினியும் சொல்ல, அதோட இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு எனிமியோட டீமு ஹீரோவோட டீமை அட்டாக் பண்ண வந்து வராங்க. அவங்களும் ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ஹீரோ இருக்கான், அவனை வந்து அட்டாக் பண்ணணும் சார்ஜ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனுக்கு பக்கத்தில் 2 பேர் வேறு, 2 பேர் இல்லை 2,00,000 பேர் வந்தாலும் நான் அசையாமல் நிற்பேன்டா அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப துணிச்சலாக வந்து நின்றுருப்பான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஓகே, பை பாய். அப்புறம் நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுது. நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது ஒரு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கடா பாய்ஸ். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது. அதனால் நீங்கள் டைமை பின் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க, ஆனால் யாருமே என்னோடய மிஸ்டேக்கை வந்து சொல்லலை. அதுக்கு பதிலாக ப்ரோ நீங்கள் நல்லா வந்து பண்ணீங்க, நல்லா வந்து உங்களோட வாய்ஸ் வந்து இருக்குது, சூப்பர், நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஓகே, எனக்கு எல்லாமே வந்து புரியுது. இருந்தாலும் என்னோடய மிஸ்டேக் என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும். நான் மிஸ்டேக் இல்லாமல் வந்து வீடியோ வந்து போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கடா வாய்ஸ். கமெண்ட் பண்ணாதான்டா அடுத்தடுத்த வீடியோ நான் மிஸ்டேக் இல்லாமல் வந்து போட முடியும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்கடா, பண்ணி வைங்க. சரி, ஓகே. அப்புறம் இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களால் எத்தனை பேருக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு லைக்கு கமெண்ட்டு எல்லாம் போட்டு விட்டு வந்து போங்க. குறிப்பாக அந்த மிஸ்டேக்கை வந்து சொல்லிட்டு போங்கடா. இந்த இடத்துல நான் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். பண்ணி விட்டு வந்து போங்க. ஓகே, பை பாய். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறேன். நான் ஈவினிங் 5 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே வந்து வீடியோ வந்து வந்துடும். டெய்லியும் தான் சொல்கிறேன். அதையும் மீறி நான் வீடியோ வந்து போடலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதாவது நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட கமெண்ட்டில் கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அதிலே வந்து பண்ணிடுவேன். இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தேவை. கொடுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து கொடுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்.